பிரிக். ஸோ இது வந்து இப்போ 2025ல நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த இங்கிலீஷ்காரங்களுக்குலாம் எப்படி தான் இவ்வளோ மூளை வருதுன்னு தெரில. பிகாஸ் படத்துலேயே ஒரு 7-8 பேர் தான் நடிச்சிருக்காங்க. இந்த பிரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செவரு. ஸோ ஒரு கருப்பு கலரில் இருக்கிற வெவ்வேறு சைஸில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கற்கள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த செவுத்துக்குள்ளே ஒரு 7-8 பேர் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றியும் இந்த செவர் இருக்குது. அதை விட்டு வெளியவும் போக முடியல. ஸோ அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு, அதுலேருந்து வெளில வந்தாங்களா இல்லையா இப்படின்றது தான் ஒரு ஸ்டோரி, மெயின் பிளாட்டு. ஸோ இதில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பிகாஸ் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்து என்ன ஆகியிருக்குன்னா, லைக் அவங்க அந்த குழந்தைய வந்து தவற விட்டுருப்பாங்க, லைக் இறந்துருப்பாங்க அந்த குழந்தை. ஸோ அதனால் என்ன ஆகியிருக்குன்னா, அவங்களுக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கன்வே ஆகிட்டு இருக்கும் அது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் லைக் அவங்களுக்குள்ளார கடைசியில் அந்த லவ் மெயின்டைன் ஆச்சா இல்லையா, கடைசியில் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அண்ட் அதுலேருந்து வெளில வந்தாங்களா இல்லையா இப்படின்றது தான் பேசிக் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது நெட்ஃப்ளிக்ஸில். செம்மையாக இருந்துச்சு. சீரியஸ்லி ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லர் பார்த்த ஃபீலு. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஷியோராக ஒர்க் ஆகும். என்னை நம்பி பார்க்கலாம் நீங்கள். சரிங்களா? அப்படி வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கல, இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். அண்டு இந்த வீடியோஸ் இதே மாதிரி மூவி கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வரேன். பாய்.